திமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து உடனடியாக ஒன்று பண்ணுங்க. என்ன தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துங்க. ஆமாம், அவர் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாரும் பாராட்டு விழா நடத்தணும்னு ஒருத்தங்க பேசியிருக்காங்க. எதுக்கு இந்த பாராட்டு விழா? யார் அவங்க? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். அதாவது இப்போ நிறைய பொருட்களுக்கு வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க. மருத்துவமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பொருட்களுக்கு வரி குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியை ஒரு 5% அந்த மாதிரி நிறைய குறைச்சிருக்காங்க இல்லையா? இது தொடர்பாக தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு எல்லாரும் பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பேசியிருக்காங்க. அதுலேயும் பாருங்களேன், நீங்கள் இந்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது மோடி அவர்களை சாடி பேசுகிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இப்படிலாம் ஆட்சி நடத்தலாமா? மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஒரு எதிர்கட்சி அது எப்படி கட்சின்னு இருக்குந்தா பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நாட்டுக்கு இப்போ எவ்வளோ பெரிய நல்லதை பண்ணியிருக்காரு. நிறைய வரியை குறைச்சிருக்காரு. இதனால் எவ்வளோ மக்கள் பயனடைய போகிறாங்க, எவ்வளோ சாமானிய மக்களும் ஏழை மக்களும் பயனடைவாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதே. இப்போ நடத்துங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து இப்போ மோடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துங்க அப்படின்னு எல்லா கட்சிக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உண்மையிலேயே இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள், அது திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், நீங்க கூட்டம் போட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு குறிப்பாக நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். ஏதோ எதிர்த்து பேசுற ஒரு நாடு பொருளாதார பிரச்சனையில் இருக்கும் பொழுது பிரதமரோடு கூட இருக்கிறோன்னு இல்லாமல் கண்ட மாடி பேசுனீங்கல்ல. ஆனால் எனக்கு இந்த நாடு எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கான எல்லா ஏற்பாடையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால கண்டன கூட்டம் போடுறீங்கல்ல, அதே மாதிரி கூட்டம் போட்டு மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள கட்சிகளாக நீங்க இருந்தீர்கள் என்றால் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். அடுத்ததா பேசின அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த இண்டி கூட்டணியை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாங்க? ஏங்க இப்படி பேசுகிறீங்க? இல்லாததை பொல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்கே புரட்சி பண்ணுறது எல்லாமே எங்கள் பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் நீங்கள் என்னவோ பெரிய புரட்சி பண்ணுற மாதிரி தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குதா? அதுலேயும் பாருங்கள், இங்கே இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி டூர் போயிருக்காரு இல்லையா? அவர் என்னமோ அமெரிக்காவுக்கே டூர் போய் அப்படியே ட்ரம்ப் அவர்களை நேரில் சந்தித்து பார்த்து நிறைய பேசி உரையாடி அப்படியே நிறைய திட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் நீங்கள் பேசி பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. அதுலேயும் பாருங்கள், இவர் ராசா இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மோடி அவர்கள் தான் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த 50% வரியை நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு இவர் சொன்ன மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் நாக்கூசாமல் பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படின்னு பார்த்து கேள்வியாக கேட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள். நான் இந்த இண்டி கூட்டணிக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இங்கே எல்லாரும் சேர்ந்து திருப்பூரில் கூடி ட்ரம்ப்பை பாராட்டி என்னமோ ட்ரம்ப்பு நேராக போய் இப்போ அண்ணன் ஸ்டாலின் நேராக ட்ரம்ப்கிட்ட தான் போயிருக்கணும், ஜெர்மனிலாம் போயிருக்க வேண்டாம். ஏன்னா இவங்க தானே அப்படியே ஏதோ போய் எல்லா புரட்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி. அதில் வேறு ராசா மாதிரி உள்ளவங்க சொல்கிறாங்க, மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்ப்பை போட சொன்னாராம். வெக்கமா இல்லை உங்களுக்கு அது மாதிரி பேசுறதுக்கு? அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த திண்டிவனத்தில் திமுக கவுன்சிலர் இந்த பட்டியலின ஊழியரை காலில் விழ சொன்னாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒன்று தாங்க சொல்கிறேன். இந்த ஸ்டாலின் அவர்களை பற்றி, அண்ணன் இங்கே தான் வீடியோ போடுறாருன்னு பார்த்தா வெளிநாட்டுக்கு போய் வீடியோ தாங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கேயே 1008 பிரச்சனை இருக்குது, சமூக நீதி பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வெளிநாட்டில் போய் பெரியார் சிலையை திறந்து வைக்கிறாராம். அங்கே திறந்து வச்சா மட்டும் இங்கெல்லாம் சரியாயிடுமா? இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஆணவ கொலை நடக்குது. அது மட்டுமா, இந்த தூய்மை பணியாளர் பெண் இப்போ கரண்ட் ஷாக் அடித்து இறந்து போனாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இங்கேயே இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணாமல் இவர் அங்கே போய் சிலையை திறந்து அங்கே போய் வீடியோ போடுறதுல என்னங்க பயன் இருக்குன்னு திமுகவை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா, நாளைக்கு பெரியார் படத்தை திறக்க போகிறாரா. இதானா? படம் திறக்கிறது இருக்கட்டும், ஆனால் ஒரு பட்டியலின
சகோதரரை நீங்கள் காலில் விழ வைக்கிறீங்க. வேங்கை வயலுக்கு இன்னும் நமக்கு முடிவு கிடைக்கல. ஆக இன்றும் பட்டியல் இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அதே மாதிரி பெண்கள் விடியல் பயணத்துக்கு போகிறாங்களாம், குழியில் விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்கங்க, குழியில் விழுந்து சாவுறாங்க பெண்கள். ஆக நீங்கள் வந்து கரண்ட் அடித்து சாய் செத்துருக்காங்க வரலட்சுமி. ஆக இன்னைக்கு விடியல் பயணத்தை போடுறேன்னு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க.